இப்பொழுது ஆமையும் முயலும் கதையை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். முன்னொரு காலத்தில் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தது. 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் செஞ்சு சந்தோஷமாக இருந்தார்கள். அப்படிதான் ஒரு முறை முயல் ஆமைக்கிட்ட கேட்டது, நீங்களும் என்னுடன் சேர்ந்து சிரியுங்கள் பார்ப்போம் குழந்தைகளா. நீ ரொம்ப சின்னதா இருக்கியே, வேகமே பத்தல. இதுல உன்னோட முதுகுல கனமான ஓடு வேற இருக்கு. இதை வச்சுட்டு நீ எப்படிதான் நடக்கிறியோ. பதிலுக்கு ஆமை சொன்னது, ஓ முயலாரே, உன்னுடைய காதை நீ பார்த்துருக்கியா? உன்னுடைய காது எவ்வளோ பெருசா இருக்கு தெரியுமா? குழந்தைகளா என்னோட சேர்ந்து சிரிங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீ எதை பார்த்தாலும் பயந்து ஓடுற. வேகமா காத்தடிச்சா கூட நீ பயப்படுற. ஐயோ ஐயோ. 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி கேலி செஞ்சு விளையாடுறது வழக்கம். ஒரு நாள் முயலுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே ஆமையிடம் சொன்னது, ஆமையாரே, நீ எப்பவுமே என்னை கேலி செய்கிற. நம்ம ஏன் ஒரு போட்டி வச்சுக்க கூடாது? அடடே, போட்டியா? என்ன போட்டி வச்சுக்கலாம்? நீ ஏன் சொல்லு. நம்ம 2 பேரும் ஓடுற போட்டி வச்சுக்கலாம். யார் வேகமாக ஓடுறாங்க பார்க்கலாம். ஓடுற போட்டியா? ஓ, ரன்னிங் ரேஸா? இல்லை இல்லை. ஓ முயலாரே, யார் வேகமாக ஓடுறாங்கன்னு போட்டி வேணாம். யார் முதல்ல இலக்கை அடைகிறாங்கன்ற போட்டி வச்சுக்கலாம். நீ என்ன சொல்கிற? சம்மதம் தானே? ஆமையாரே, 2 ஒன்று தான். ஏன்னா யார் வேகமாக ஓடுறாங்களோ அவங்க தான் இலக்கை வேகமாக அடைய முடியும். இதனால் ஆமை சொன்ன நிபந்தனைக்கு முயல் சம்மதித்தது. 2 பேரும் போட்டிக்கான தேதியையும் முடிவு பண்ணார்கள். போட்டிக்கான தேதியும் வந்தது. 2 பேரும் தயாராக இருந்தார்கள். 1 2 3 என்று சொல்லி 2 பேரும் இலக்கை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். 2 பேரும் நகர ஆரம்பித்தார்கள். 2 பேரும் பயங்கரமாக ஓட ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய இலக்கை நோக்கி ஆமையை விட முயல் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பித்தது. முயல் இயற்கையாகவே வேகமாக ஓடக்கூடிய திறமை கொண்டது. முயல் வேகமாக ஓடுறதால கொஞ்ச நேரத்திலேயே பாதி தூரம் போயிடுச்சு. திரும்பி பார்த்தா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல் என்று புல்லும் காய்கனிகளும் வளர்ந்து இருக்கிறத பார்த்தது. உடனே முயலுக்கு தோணுச்சு, குழந்தைகளா என்னுடன் சேர்ந்து சிரிங்க பார்ப்போம். எப்படியும் இந்த ஆமை வந்து சேர ரொம்ப நேரம் ஆகும். நம்ம அது வரைக்கும் இதை சாப்பிடலாமே. முயல் காய்கனிகளை சுவைக்க ஆரம்பித்தது. நல்ல வயிறு ரொம்ப சாப்பிட்டதும் முயலுக்கு நல்ல தூக்கம் வர ஆரம்பித்தது. உடனே முயலுக்கு தோணுச்சு, இந்த ஆமை இன்னும் பாதி தூரம் கூட வரல. நான் சுலபமாக ஆமையார தோற்கடிக்க முடியும். நான் ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். எப்படியும் நான் தான் ஜெயிக்க போகிறேன். சரி, தூங்குவோம். அதற்கு பிறகு எழுந்து வேகமாக ஓடணும். வேற முயல் நல்ல புரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தது. ஆமையோ எங்கேயும் நிற்காம மெல்ல மெல்ல ஊர்ந்து முயல் தூங்கிட்டு இருந்த இடத்துக்கே வந்துச்சு. தூங்கிட்டு இருந்த முயலை பார்த்த ஆமை சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தை விட்டு இலக்கை நோக்கி நகர்ந்தது. ஆமை தூங்கிட்டு இருந்த முயலை எழுப்பி கூட விடலை. அடையக்கூடிய கடைசி இலக்கு கிட்ட நெருங்கி வந்துருச்சு. இன்னொரு பக்கம் முயல் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ என்று உணர்ந்தது. முயல் சுற்றி முத்தி பார்த்தப்போ கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஆமையை காணோம்.
உடனே அது நினச்சது, அடடே சாப்பிட்டு முடிச்சு தூங்கியே எந்திரிச்சிட்டேன். ஆனால் இந்த ஆமை இன்னும் வரல பாரேன். ஆமையா ரொம்ப பின்னாடி வரான் போல. முயல் மறுபடியும் வேகமாக ஓட ஆரம்பித்தது. பாவம் அதற்கு தெரியல, ஆமையார் எப்பவும் இலக்கை அடைத்து விட்டார்னு. முயல் இலக்கு கிட்ட வந்தப்போ அங்கே ஏற்கனவே ஆமை சிரிச்ச முகத்தோடு தனக்காக காத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தது. முயல் ஒரு வழியாக இலக்கை வந்து அடைந்தது. குழந்தைகளா, யார் முதலில் இலக்கை அடைந்தது? ஆமை. அங்கே சிரிச்சுட்டு இருந்த ஆமையை பார்த்தது. அப்போதான் தான் எவ்வளோ நேரம் வீண் செஞ்சிருக்கோம்னு நினைச்சது. ஆமையோட விடாமுயற்சியை குறைத்து மதிப்பிட்டுட்டோமேன்னு முயலுக்கு புரிந்தது. குழந்தைகளா, இந்த கதையுடைய கருத்து என்னன்னா, விவேகமும் விடாமுயற்சியும் வெற்றியை தரும், அலட்சியம் தோல்வியை தரும்.